ஒன்லி ஃபியர் த லார்ட். கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்கள், வேறு யாருக்கும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் நியமித்துள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் பயப்படும். அவர் தீயோர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நியமித்துள்ள அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். எந்த நாட்டின் சட்டங்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். எல்லா நாட்டின் சட்டமும் எதுக்கு சொல்லியிருக்கு? தீயோர்களை ஒடுக்குவதற்காக தான் வச்சுருக்கு. நல்லவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படி தான் பவுல் சொல்கிறார். ஒரு சில நாட்டின் சட்டங்கள் தேவனுக்கு விரோதமானவையாக இருக்குது. குறிப்பாக இஸ்ரேவேலின் நாட்டின் சட்டம் எப்படி இருக்குது? உலகத்திலே ரொம்ப ரொம்ப அயோக்கியப்படுவது யாருன்னு கேட்டால் இஸ்ரேவேல் மக்கள் தான். இயேசு என்ற பெயரை சொன்னாலே அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு. ஆனால் மற்ற உலக நாடுகள், உலக கிறிஸ்தவர்களாக இந்த பேசிக்கான அடிப்படை அறிவு இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாம். யூதனாய் பிறந்து விட்டால் தேவனுடைய பிள்ளையாம். எப்படி தேவனுடைய பிள்ளை? கிடையவே கிடையாது. இன்றைக்கி நம்ம பேதுருவில் என்ன படித்தோம்? நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீ இஸ்ரவேலரெலாம் இருக்கலாம். ஆனால் பேதுரு என்ன சொன்னார்? முன்பு நாம் காம விகாரங்களினாலும் விக்கிரக ஆராதனைகளினாலும் அசுத்தமான வாழ்க்கையிலும் குடியிலும் மதுபானத்திலும் நாம் வாழ்ந்திருந்தோம். இப்பொழுதோ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறார். அவங்க யூதருக்கு தான் சொல்கிறார். எத்தனை முறை ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தாலும் 134 சங்கீதம் அன்றைக்கி படித்தது 6ஆம் சங்கீதம் என்ன போட்டிருக்கு? எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்தார், என்ன பார்வோனின் ராஜாக்களை முறியடித்தார், செங்கடலை 2ஆக பிளந்தார், எமோரியரின் ராஜாவை முறியடித்தார், எல்லாத்தையும் முறியடித்து அந்நியருடைய நாட்டை நமக்கு சொந்தமாக கொடுத்தார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? பாகாலை போய் கும்பிட்டாங்க, கடவுளை மறந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் எத்தனையோ அற்புதமான காரியங்களை செய்து கொடுத்தாலும் அவர்கள் அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறார்கள். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை. இன்றைக்கி சபையில் பிரச்சனைலாம் வருதில்ல, ஒருத்தனை சண்டை போடுறான், அசிங்கமாக பேசுகிறான், திட்டுறான், பாஸ்டேட் கமிட்டியில் ஏறி நின்று கண்ணாபின்னான்னு பேசுகிறான், அருவாளை தூக்கிட்டு வர்றான். இதுக்கெலாம் காரணம் என்ன? பொய் பெட்டிஷன் போடுறான், அசுத்தமான காரியங்களை செய்கிறான், லெட்டரில் எழுதுறதுலேயே அசிங்கமாக எழுதுகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடவுளுக்கு பயப்படும் பயம் இல்லை. அங்கே ராஜாதி ராஜா, இன்றைக்கி என்ன கர்த்தரை துதியுங்கள், ராஜாதி ராஜாவை துதியுங்கள், ஒருவராய் சகல காரியங்களையும் நடப்பிக்கிறவரை துதியுங்கள். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம பாடுறோம். 136ஆம் சங்கீதத்தில் எப்படி நம்ம பாடுவோம்? அவரை துதிப்போம். தேவன்தான் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை செய்வோமா? கோபமாக பேசுவோமா? சபையில் எல்லோரும் சபையில் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு என்ன? எல்லா பேரும் கம்யூனியன் எடுக்கிறாங்க, இவங்க 2 பேர் மட்டும் கடைசியில் போய் எடுப்பாங்களாம். என்ன திமிர் இருக்கும் மனசில்? அந்த அளவுக்கு பெருமை இருக்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய கருத்தில் அடி வாங்காமல் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படும் பயமே இல்லை. மக்களுக்கு முன்பாக நான் தான் பெரிய ஆள், செய்கிறதெல்லாம் மக்களுக்கு செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் மக்களுக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடாது, தேவனுக்கு பயந்து உதவி செய்யும். இப்போ ஒருத்தருக்கு பசியாக இருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு செய்கிறதா நினச்சி நீங்கள் கொடுக்கக்கூடாது. என்னுடைய தேவன் அதை சொல்லியிருக்கிறார், நான் அதை செய்கிறேன், இப்படி தான் நீங்கள் சொல்லணும். அப்போது நம்முடைய மனசில் நாளைக்கு அவனே திட்டினாலும் நம்ம என்ன நல்லோம்? நம்ம ஆண்டவருக்கு செஞ்சோம், அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு எக்ஸ், அவ்வளோதான். நீ திட்டினா திட்டிப்போ, எனக்கு என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும், அவ்வளோதான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லைன்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்காது. தேவன் இருக்கிறார் என்றும் அவர் நம்மை நோக்கி வேண்டிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்றும் விசுவாசித்தால் தானே கர்த்தருக்கு பயப்படுவீங்க. கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு நீங்கள் ஏன் பயப்பட போகிறீங்க? கடவுளாவது வெங்காயமாவது நான் என் இஷ்டப்படி எப்படி வேணால் செய்வேன். தேவனை மறைக்கிறவர்களே இதை ஒன்றை சிந்தித்து கொள்ளுங்கள், நான் உங்களை பீறி போடுவேன் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. எல்லா இடத்துலையும் கர்த்தரின் கிரியைகள் தெரியும், வெளியரங்கமாய் அப்பட்டமாக தெரியும் ஆண்டவருடைய செயல்கள். நீங்கள் பின்னோக்கி ஒரு 50 ஆண்டுகள் மட்டும் பாருங்கள், அவர் எப்படி நடத்தி இருக்கிறார் என்பது தெரியும். மற்ற எந்த விக்கிரகமோ எந்த ஒன்றுமே கிடையாது, எந்த தீய சக்தியும் ஒன்றுமே பண்ணலை. எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் தேவனுடைய கரத்திற்குள் அடங்கும். தீய சக்தி இருக்கு என்று நம்புகிறவன் தூய சக்தி இருக்கிறது என்று நம்ப மாட்டான். இதைத்தான் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மயக்கி வைத்திருக்கிறான் நம்மளை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சக்தி இருக்குது. அவர் நேர்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அது தம்மை அண்டிக் கொண்டுகிற யாவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறார்.
தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவரை பயந்து நடங்க. The person who fears God alone need never fear any person or group of people. தேவனுக்கு மட்டுமே பயப்படுகிற ஒரு மனுஷன் யாருக்கும் அல்லது எந்த குழுவினருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. அதுக்காக எல்லாரையும் மதிக்காமல் எந்த நாயும் எனக்கு தேவையில்லை, ஒரு மயிரானும் தேவையில்லை, இப்படியெல்லாம் குரூப்பில் போடுறாங்க. சர்ச்சு குரூப்பில், பிரதர்ஸ் குரூப்பில் போடுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம்ல அந்த குரூப்பில் இருந்து அதில் போட்டிருக்கான், ஒரு மயிரானும் தேவையில்லை, இவன் ஊழியக்காரன். எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அதிகபட்ச சகோதர சிநேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயப்படும் பயம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வார்த்தை வருமா? எவனுமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். யாரை பார்த்து நீ சொல்கிறாய்? ஆனால் உன்னுடைய எதிரியை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்கிறவனை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. அதுக்காக அவனை கூப்பிட்டு நீ தூஷிக்க வேண்டிய அவசியம் உண்டு. அதான் தேவனுக்கு பயப்படும் பயம். உங்கள் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். உங்கள் தேவன் எப்படி இருக்கிறார்? நற்குணம் நிறைந்தவராக இருக்கிறார், பூரண சற்குணராக இருக்கிறார். அவனுக்கு நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறதுனால அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பியா? அது கிடையாது. அவன் பயப்படாத, பேசாமல் இரு, அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயம். The person who fears God alone need never fear any person or group of people. The fear of God is the fear that cancels fear. தேவனுக்கு பயப்படும் பயம் என்கிறது பயத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற ஒரு பயம். கர்த்தருக்கு தான் நான் பயப்படணும். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நாம் மற்ற இடத்துல அமைதியாக நாம் அடைக்கலம் புகுந்து கொள்வோம். அவருக்கு பின்னாடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது. இப்போ ஒரு கோழி குஞ்சு இருக்குது, பருந்து வரும்போது என்ன பண்ணால் வேகமாக ஓடி போய் அம்மாவுடைய சட்டைக்குள்ளே போய் புகுந்துக்கிடும். அப்போ என்ன அர்த்தம்? அம்மா பருந்துக்கு பயப்படும் ஒரே ஓட்டமாக ஓடி போய் அங்கே போய் உட்காந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? வேறு யாருக்குமே பயப்படாது. அப்போ அந்த பருந்து வருதே, அந்த கோழியை அடித்து அதை தின்னுட்டு போகாதா? முடியாது. எங்கள் அம்மா மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த கோழி ஒரு சவுண்டு வரும், அப்படிங்க, உடனே எல்லாம் பருந்து எங்கே வருதுன்னே தெரியாது, எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடியாந்து அடியில் போயிடும். பருந்தே அப்புறம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடியே கோழி கவனிச்சிடும். அப்போ அம்மாவுடைய சட்டைகளின் கீழ் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். அது என்ன சொல்லுது? அப்படியே பார்க்க சட்டைகளுக்கு வெளியே இருந்து அப்படியே லைட்டாக பருந்து போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பயப்படாது. அதுக்காக பருந்தை பார்த்து என்ன பிடிச்சிருவியா நீயே அப்படின்னு திட்டிகிட்டா இருக்கோம். அது கிடையாது. காட் கேர்ஸ் ஃபார் இஸ் ஓன். தமக்கு சொந்தமானவர்களை தேவன் ரொம்ப நன்றாக பார்த்து கொள்கிறார். இட் டிட் நாட் காஸ்ட் மச் டு பர்ச்சேஸ் ஸ்பேரோஸ் இன் த மார்க்கெட். நம்ம இப்போ போய் கடையில் போய் காடை வாங்குகிறோம் இல்லையா? சிக்கன் கடையிலெல்லாம் முன்ன வந்து காடை நிறையா வந்துச்சு. இப்போ தான் காடையை காணோம். ஆமாம், அவ்வளோ இல்லை. முன்னால் ஜப்பான் காடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை 25 ரூபா. காடைகளை போய் கடையில் வாங்குவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. Yet the father knows when a sparrow falls to the ground and the father is there. அப்படி இருந்தாலும் அதான் இயேசு சொன்னார், அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகள் ரூபாய்க்கு 2 வாங்குறீங்கல்ல, ஆனாலும் அவற்றில் ஒன்றாயிலும் உங்களுடைய பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் கீழே விழுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். நடக்கும் ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. இதெல்லாமா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? தேவனின் சர்வ மகத்துவத்தையும் சர்வ வல்லமையும் புரிந்து கொள்ளாதவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம செய்கிற எல்லாத்தையுமே கடவுள் பார்க்குறாரு. ஆமாம், செய்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்ப்பான். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் மாற்று மதத்தினர் என்ன சொல்கிறாங்க? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ உன் பாத்ரூம்குள்ளே என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். அதான் எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான், நாகமான் அந்த பாபிலோனியன் ராஜா சொல்லுவான், நீர் உம்முடைய அடுக்கலையில் நீர் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லிடுவாரியா அப்படி. அப்பேற்பட்ட தேவனாக இருக்கார் அப்படின்னு கேட்பான். எப்படி இவங்களை வந்து ஜெயிக்கவே முடியல, எதான் எவனோ ஒருத்தன் போய் சொல்லிடுறான். அவனுடைய தேவன் அப்படியாப்பட்ட தேவனியா? நீ உன்னுடைய அடுக்கலையில் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அதை போய் அவர்கிட்ட சொல்லிடுவார். அப்பேற்பட்ட தேவன். என்ன செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும். ஒன்றையும் நாம் ரகசியமாக செய்ய முடியாது. அதான் தாவீது ராஜா இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பு நிர்வாணியாக இருக்கிறேன், ஒன்றும் எனக்கு மறைவில்லை. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே நீ இருக்கிறேன். நான் சட்டைகளை உண்டாக்கி கொண்டு வானத்திலே பறந்தாலும் அங்கே நிற்கிறேன். உமது கரம் என்னைக்கு அறியும் அப்படிங்கிறார். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். சகலமும் அறிந்த தேவன்.
அதான் அன்னைக்கு கூட படித்தோம்ல, தேவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிந்த தேவன் தான் அவர் இருக்கிறார் இல்லையா? Yet the Father knows when a sparrow falls to the ground, and the Father is there. If God cares for sparrows in such a marvelous way, will He not also care for His own who are serving Him? சின்ன குருவிகள் கூட கீழே விழுவது தேவனுடைய சித்தமாக இல்லை என்றால் நம்மை அது அதிகமாக கவனிக்க மாட்டாரா? நாம் தேவனிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் தேவனிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொள்கிறீர்களா என்பதுதான். நீங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளவில்லை, அவரிடத்திலே தெரிவிக்கவில்லை என்றால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சர்டிஃபிகேட் உள்ளே வச்சுருங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னிடத்திலே கேட்கிறீர்களா? ஆண்டவரிடத்திலே கேட்காமல் நாம் எதை வேணாலும் செய்து கொள்ளலாம் என்பது காரியம் இல்லை. தேவனிடத்திலே கேட்காமல் எல்லாமே நம்ம அவருடைய சித்தத்துக்குள்ளே வந்துட்டோம், நம்ம என்ன வேணால் செய்யலாம், எல்லாமே தேவனுடைய சித்தமா? அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் எல்லாவற்றையும் குறித்தும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவருக்கு தெரிவிங்கள்னு இருக்குது. எல்லாமே ஆண்டவரோடு கூட வாழும் வாழ்க்கையாக தான். ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கேன். ஆண்டவரே, இந்த மாதிரி யோசிக்கிறேன், அது உம்முடைய சித்தமா? உமக்கு ஆசீர்வாதத்தை தருமா? உம்முடைய நாமத்திற்கு அது மகிமையை கொண்டு வருமா? ஆண்டவரே, அம்மாரி இருந்துச்சுன்னா எனக்கு உதவி செய்யுங்க, அது மாதிரி செய்யலான்னு இருக்கேன், என்னுடைய கைகளை பலப்படுத்துங்க. இப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். நாள்தோறும்னா 24 ஹவர்ஸும் நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. எப்பயுமே அவரிடத்துல கேட்டு செய்யுங்க. அவர் அப்பேற்பட்ட தேவன். உங்கள்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ அடுத்தவங்க கேட்குறப்ப நமக்கே கொஞ்சம் பிஸி ஆகிடுறோம். சில நேரங்களில் 2 ஃபோன் 3 ஃபோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போயிடுறோம். அப்போ ஏற்கனவே 850 கோடி பேர் இருக்கான், அத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும். அப்புறம் குருவிகள், காடைகள், விலங்கினங்கள் எல்லாம் கூப்பிடுறது, அவரை நோக்கி கூப்பிடுது. எல்லா பேருக்கும் ஃபோன் எடுத்து பேசுனா என்ன ஆகும்? அவர் என்ன கால் சென்டராக வச்சுருக்காரு ஒன்றுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அவருடைய மகத்துவம் வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், பூமிக்கு அடுத்த காரியங்கள், பூமிக்குரிய மூளையை வச்சு நம்ம சிந்திக்கிறோம். அவருடைய சிந்தனையும் அவருடைய மகத்துவமும் அவருடைய சக்தியும் மிகப்பெரிய சக்தி. அவருக்கு தெரியாமல் எதுவுமே செய்யாதீங்க. Yet the Father knows when a sparrow falls to the ground, and the Father is there. If God cares for such sparrows in such a marvelous way, will He not also care for His own who are serving Him? He certainly will. நிச்சயமாக அவர் நம்மை பார்த்து கொள்வார். To God we are of great value than many sparrows. தேவனை பொறுத்தவரையிலே அநேகம் அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, சின்ன சின்ன குருவிகளை விட நான் முக்கியமானவர்கள் தேவனுக்கு. என்னுடைய பிள்ளை என்னை பார்த்து கூப்பிடுகிறானா, என்கிட்ட சொல்கிறானா, என்னை மகிமைப்படுத்துகிறானா, என்னை துதிக்கிறானா, இதைத்தான் தேவன் பார்க்கிறார். இதை ஒன்றுமே அவர் உங்களிடத்திலிருந்தே எதிர்பார்க்கவில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், வீணான சிந்தனைகளை கொண்டு வீணான சிந்தனைகளை உருவாக்குகிறவன் சாத்தான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வீணான சிந்தனைகள் வரும், தேவையில்லாத காரியம். எது வீணான சிந்தனை, எது நல்ல சிந்தனைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே இருக்கிற சிந்தனைகள் அத்தனையும் நல்ல சிந்தனைகள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாமல் இருக்கிற சிந்தனைகள் அத்தனை வீணான சிந்தனைகள் தான். பப்ஜி கேம்ஸ் போடுறதெல்லாம் வீணான சிந்தனைகள் தான். கேம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், அது பூரா தேவனை விட்டு வழி விளைகிற. ஆண்டவரே, இன்று 12 மணி நேரம் பப்ஜி கேம்ஸ் விளையாடலாமா இருக்கின்றேன், உமக்கு சித்தமாக ஆண்டவரே. போய் கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? சுபாவமே உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறது இல்லையா? அதான் கர்த்தருக்கு நீ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு. God is concerned about all the details of our life. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விவரங்களையும் குறித்து நுண்ணிப்பாக அவர் கவனம் கொள்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட, முகத்தில் அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்திருக்கு என் பிள்ளைக்கு, என்ன பண்ணுறது? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். எல்லா சின்ன சின்ன விவரங்களை கூட அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்க்கிறார். ஈவன் த ஹேர்ஸ் ஆஃப் அவர் ஹெட்ஸ் ஆர் நம்பர்ட், நாட் கவுண்டட். நம்ம தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது தமிழில் இருக்கும். ஆண்டவர் அப்படி சொல்லலை. H31, H32, H34, H35ன்னு பேர் எழுதியிருக்கான். ஒன்றும் இல்லையே, நம்பர் போட்டிருக்கான். 1,20,000 முடிக்கும் நம்பர் போட்டிருக்காரோ. அதில் ஒரு முடியும் தேவனுடைய சித்தத்தில் இல்லாமல் கீழே விழுவதில்லை. எப்பேற்பட்ட ஆச்சரியமான காரியங்களை தேவன் சொல்கிறார்னு பாருங்கள். But numbered individually, God sees the sparrow fall to the ground, and God sees when a hair falls from the head of one of his children. ஒரு குருவி வானத்திலிருந்து விழுவதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையிலிருந்து ஒரு முடி விழுவதையும்
தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். when he protects his own, he protects them down to the individual heads. நம்மை அவர் தேவன் பாதுகாக்கும் போது நம்மை முடி முதற்கொண்டு பாதுகாக்கிறார். அடி முதல் முடி வரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவன் நம்மை முற்றும் முழுதமாக பாதுகாக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கும்போது ஏன் அவருக்கு பயப்படாமல் நடக்கிறோம் கேட்டீங்கன்னா, நம்முடைய சிற்றின்பங்கள், நம்முடைய அசுத்தமான சிந்தனைகள், தேவனை விட்டு வழி விலகி போவதற்கு நமக்கு இன்பங்கள், இந்த உலகத்து இன்பங்கள், ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டே இருக்கிறது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். பைபிளில் ஒரு விஷயம் சொல்லிருச்சுன்னா 100% அப்படியே நடக்கும். ஏற்கனவே இது மாதிரி பேசி பேசி நாசமாக போனவங்க எத்தனை பேர் யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்னொன்னே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தை நீங்கள் படித்தால்தான், அதை தியானித்தால்தான், அதன்படி வாழ்ந்தால்தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம். உங்களுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக அமையும், முழுமையான வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம தோல்வியில் தான் போய் முடியும். நான் நினச்ச மாதிரி படிக்க முடியல, இந்த ஒரு இதில் சொல்ல, நினச்ச படிப்பு கிடைக்காதனால பிடித்த வேலை கிடைக்கல, நினச்ச வேலை கிடைக்காதனால பிடித்த வேலை கிடைக்கலாமா, அப்போ பிடித்த வேலை செஞ்சதுனால நினச்ச இடத்துக்கு போக முடியலாமா. இந்த தேங்காய் செடி வாசல் சொல்லுவான், பிடித்த வேலை கிடைக்காதனால நினச்ச பொண்டாட்டி கிடைக்கல, நினச்ச பொண்டாட்டி கிடைக்காதனால பிடித்த மாதிரி பிள்ளை பிறக்கல, பிடித்த பிள்ளைங்க இல்லாதனால நினச்ச வாழ்க்கை அமையலன்னு சொல்லிக்கிட்டே போவான் ஒரு படத்தில். ஏன் அப்படி அமையலை? குறைவான வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ எப்படி இருப்பாங்க? எவ்வளோ வயசான முதிர் வயதானாலும் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறப்பார்கள். அதான் ஆசிரியர், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பாட்டே இருக்குல்ல, உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதான் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். நிறைவான வாழ்க்கை. நிறைய பேருக்கு நிறைவான வாழ்க்கை இல்லை. இங்கேருந்து கணவனும் பிள்ளைகளும் மனைவியும் இங்கே இருக்காங்க, இவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிட்ருக்காங்க. கணவனும் மனைவியும் ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிறாங்க. ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லை. பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நேராக அப்பாட்ட போய் கேட்க முடியுமா, அம்மாட்ட போய் கேட்க முடியுமா? அம்மா வயிறு பசிக்குதுமா, தண்ணி கொடுமா, அம்மா சிங்கப்பூரில் இருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும் பாரு, அதை எடுத்து குடி, அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி நிறைய பேரோட வாழ்க்கை நிறைவாக இல்லை. இப்போ இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் பாரு, தெருவில் வந்து படுத்திருக்காங்க பிள்ளைகளோட, வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமான வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். ஒருவனும் பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது அப்படின்னு பேதுருவில் நம்ம படிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுகிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கிறிஸ்துவின் பெயரை சொன்னதுனால அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக ஆகிறோம். ஏசு கிறிஸ்து ஆளாடா நீனு வாடா உன்னை அடிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏசு கிறிஸ்துகிட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? எல்லா பதமான பாதுகாப்பையும் நமக்கு கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அதான் என்னுடைய மனசில் அடிக்கடி வர சிந்தனை. ஆண்டவரே, நான் உமக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுப்பார். ஆண்டவரே, நான் என் உயிர் போனாலும் உம்மை அறிவிப்பேன். சரி, உயிரை கொடுத்து அறிவிப்போ, அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, நீர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு முன்பாக நான் மகிமை, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவனாக வாழ வேண்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவரே, நான் தரித்திரியவனாக இருந்தாலும் உண்மை அறிவிப்பேன். சரி, தரித்திரியவனாக இருந்தே அறிவி. என்ன கேட்குறீங்க அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர், உமக்கு முன்பாக நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நான் உமக்கு பயப்படுகிறவனாக இருக்க வேண்டும், உம்முடைய ஞானங்களை நான் அறிந்து கொள்கிறவனாக இருக்க வேண்டும். சரி, அறிந்து கொள். சாலமோன் ஞானத்தை கேட்டான், ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்தார் இல்லையா? சாம்சன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, இவர்களோடு சேர்ந்து எனக்கு கடைசியாக பலத்தை சொங்க, இவங்களோடு சேர்ந்து நானும் செத்து போகிறேன், போ செத்து போ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன கேட்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நான் கேட்கவே மாட்டேன் போ. தேவன் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்து விட்டார். கர்த்தருக்கு பயப்படும் பயந்திருந்தா இதே சாம்சன் இருக்கான். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், இவர்களை அழித்து இங்கிருந்து மீண்டு வரும்படி எனக்கு சக்தியை கொடுங்க. இப்படி ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல? அப்போ என்ன நடந்திருக்கும்? அவர்களையெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி ஒரு சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஏன் கிடைக்கல? உன்னுடைய ஜெபம் தவறானது. இதான் அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? என்னை தலைகீழாக சிலுவையில் அடித்தாலும் நான் அவருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன். யாரும் வந்திருக்காங்க,
உண்மையுள்ளவனாக இருப்பேன். தலைகளாக அடிக்கிறேன், சரி உன்னை தலைகளாக அடிக்க சொல்கிறேன். அப்போ எல்லாமே என்ன பண்ணாங்க, இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கென்று உயிரை கொடுத்தாலும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், போய் உயிரை கொடுத்து செய்ய. இப்போ டிஎல் மூடி இருந்தார், 94 வயசு 95 வயசு இருக்கும். ஆண்டவருடைய வசனத்தை அறிவித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, நான் முதிர் வயதாலும் கனி தந்து புஷ்டியுமாக இருக்க வேண்டும், உமக்கென்று நான் என்னுடைய வாழ்வின் இறுதி வரை. தாவீது என்ன ஜெபம்னா, ஆண்டவரே, நான் அரை வயது உள்ளவனும் முதிர் வயது உள்ளவனும் ஆனாலும் என்னை கைவிடாதிருப்பீராக. வாடா, நீ உனக்கு எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போ. 115 வயசு வரைக்கும் ராஜாவாகவே இருந்து மரித்தான். எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நீங்கள் கேட்கிற விஷயத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் இன்ன விதமாக கேட்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்கள் மனதில் இருந்தால் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று ஞாபகம். ஆனாலும் நான் செத்தாலும் சாகிறேன், போய் சாவும். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஏன்னா தேவன் நம்மிடத்திலே இருக்கிறார். ரொம்ப முக்கியம். He protects his own, he protects them down to the individual head. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை முற்றிலுமாக பாதுகாக்கும் போது நம்ம இடத்துலப்பா விடுங்கப்பா, நான் போய் சாகுறேன் அப்படின்னு சொன்னால், சரிப்பா விடுறேன்ப்பா, போய் சாகுப்பா. ஆண்டவரே, நான் முதிர் வயதும் நிறை வயது உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாதீங்க, என் கூடயே இருங்க. சரிப்பா, நீ என் கூட இருப்பா. எல்லாம் சொல். There is no need for us to fear when God is exercising such wonderful care over us. அப்போது தேவன் நம் மீது இப்பேற்பட்ட ஒரு பராமரிப்பை வைத்திருக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? சூப்பர். There is no need தான் இருக்குது. There is no need for us to fear when God is exercising such wonderful care over us. தேவன் இப்பேற்பட்ட அதிசயமான பராமரிப்பை, பாதுகாப்பை தேவன் பார்த்து கொள்கிறார் என்று இருக்கிற ஒரு நிலை இருக்கும்போது நாம் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இப்பேற்பட்ட சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுங்கள். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் கூட நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுங்க. 1 சாமுவேல் 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart. தேவனுக்கு மட்டுமே பயப்படுங்கள், கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்கள். உங்களுடைய முழு இதயத்தோடும் உண்மையோடும் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள். For consider how great things he hath done for you. எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். பின்னால திரும்பி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். தேவன் இப்பேற்பட்ட காரியங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் வெவ்வேறு காரியங்களாலே பூஜை புனஸ்காரங்களை செய்து முன்னுக்கு வர்றாங்க, அதனால இழப்புகளை சந்திக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களுக்கு அப்பேற்பட்ட இழப்புகளை சந்திப்பதே இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், கொடுப்பதே இல்லை. நீங்கள் எவ்விதமாக கேட்கிறீர்கள், ஆண்டவருக்கு எவ்விதமாக பயந்து நடக்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தருக்கு மட்டுமே பயப்படுங்கள். Fear only the Lord and serve him in truth with all your heart. Action assignment. Take a few moments to consider the great things the Lord has done for you. Thank him for these evidences in your life, for his worthiness to be feared. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து போகும்போது, படிக்கும்போது, குளிக்கும்போது, பல் தேய்க்கும்போது உங்களுடைய மனசிலே சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் எனக்கு எப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு காலம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேவன் எப்பேற்பட்ட பலத்தை கொடுத்திருக்கிறார். வைத்து வழி தாங்க முடியல, தேவன் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் அவருடைய கட்டளையும் அன்பும். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவன் எதையெல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். கண்ணில் பார்க்குறது எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம். கீபோர்டு வாங்குறதுக்கு 10 காசு இல்லை, தேவன் கீபோர்டு வாங்கி கொடுத்தார். உங்களை எக்ஸாமினேஷன் அனுப்பினார், படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நாம் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக நடந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்போ நன்றி உள்ளவர்களாக இருப்பீங்க? ஆண்டவர் தான் இதை செய்தார், கர்த்தரே பெரியவர் அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள இருந்தால் தானே இருக்கும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இதை நீங்கள் முக்கியமாக படித்துக் கொள்ளுங்கள். தேவன் இல்லாமல்
நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. எல்லா விதமான பயங்களில் இருந்தும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இன்றைய சிந்தனை. சரியா?